வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸில் புவியியலில் உள்ள முக்கியமான கொஸ்டின்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அதையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ஓட தொடர்ச்சியாக பார்க்கலாம். உலகின் மிக அதிக மழை பெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மவுண்ட் சீராம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 33வது கொஸ்டின் என்னென்னா, உலகிலேயே டேஸ் உற்பத்தியில் ஈரான் முன்னிலையில் உள்ளது அப்படின்னா பெட்ரோலியத்தில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 35வது கொஸ்டின். ஐரோப்பாவில் 2வது உயரமான சிகரம் எது அப்படின்னா மாண்ட் பிளாங்க். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின். ஐரோப்பாவில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் காலநிலை எதுனா கண்ட காலநிலை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின். வடகடலில் உள்ள முக்கிய மீன்பிடித்தல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின் பார்க்கலாம். 38வது கொஸ்டின் என்னன்னா, ஐரோப்பாவின் மக்கள் அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 34 நபர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 39வது கொஸ்டின் என்னென்னா, டேஸ் ஆறு ஐரோப்பாவில் உள்ள 9 நாடுகளை கடந்து செல்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 10 டியூப். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 40வது கொஸ்டின். புவியின் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சியாய்டு. ஓகேங்களா, 41வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வடதுருவம் என்பது அப்படின்னா 90 டிகிரி வடக்கு அச்சக்கோடு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 42வது கொஸ்டின். 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தெற்கு கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு அரைக்கோளம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 43வது கொஸ்டின். 23 வடக்கு அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கடக ரேகை. ஓகேங்களா, புரியுதுங்களா? 23 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடக ரேகை. 44வது கொஸ்டின். 180 டிகிரி தீர்க்க கோடு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பன்னாடு தேதி கோடு. ஓகேங்களா, பன்னாட்டு தேதி கோடு. 45வது கொஸ்டின். கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர்விச்சுக்கு சூரியனுக்கு இருக்கும்போது அவ்விடம் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நண்பகல் 12 மணி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின். ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் உள்ளது? 1440 நிமிடங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 47வது கொஸ்டின். கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளின் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எது அப்படின்னா 82 கிழக்கு. ஓகேங்களா, 48வது கொஸ்டின் என்னென்னா, அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை என்னென்னா 181. 49வது கொஸ்டின். தீர்க்கக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது ரெண்டுமே கொஞ்சம் மறக்கக்கூடிய கொஸ்டின், குழப்பக்கூடிய கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் கூட. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வன பரப்பளவு எவ்வளோனா 20.21%. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கொடுக்கப்பட்டு உள்ளவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம் எது அப்படின்னா சூரிய ஆற்றல். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கமுதி. ஓகேங்களா, அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 53வது கொஸ்டின். மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா தாமிரம். ஓகேங்களா, தாமிரம் தான் ஃபஸ்ட்டு அறியப்பட்ட ஒரு உலோகம், அது தாமிரம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 54வது கொஸ்டின். டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று அப்படின்னா மைக்கா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 55வது கொஸ்டின். நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வெப்ப சக்தி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 55வது கொஸ்டின். நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் யாருன்னா சீனா தான். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தமிழ்நாட்டில் இரும்பு தாது காணப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கஞ்சமலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பாக்சைடு தாதுவிலிருந்து பிரிக்கப்படும் உலோகம் எதுனா அலுமினியம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 59வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. என்ன பயன்படுகிறதுனா மாங்கனீசு. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுவே என எதுன்னு கேட்டிருக்காங்க. கருப்பு தங்கம் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 61வது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம்.
சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது என்ன அப்படின்னா சமய சுற்றுலா. ஓகேங்களா. கடவுளை சார்ந்த சுற்றுலா தான் மிக பழமையான சுற்றுலா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 63வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது அப்படின்னா மியாமி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 64வது கொஸ்டின், பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்லேயே 4வது ஆப்ஷன் தான் மத்திய பிரதேசத்தில் உள்ள கன்கா. ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் எந்த மாவட்டத்தில் குட்டார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி. ஓகேங்களா. ஆப்ஷன் டி. இது வந்து 2018 படி. நெக்ஸ்ட்டு 66வது கொஸ்டின் என்னன்னா 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு என்னன்னா A3. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 67வது கொஸ்டின், காஸ்ட்ரோமனி என்பது சுற்றுலாவின் டேஸ் அம்சத்தை குறிக்கிறது. என்ன அம்சம்னா கலாச்சாரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 68வது கொஸ்டின், சுருளி நீர்வீழ்ச்சி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நில நீர்வீழ்ச்சி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 69வது கொஸ்டின், இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை அப்படின்னா மெரினா கடற்கரை. ஓகேங்களா. சென்னையில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 70வது கொஸ்டின், TAA என்பதன் விரிவாக்கம் என்னன்னா இந்திய பயண முகவர் சங்கம். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.